இறைவனாட்சி மண்ணி மலர இதயம் மகிழ்ந்து பகிர்ந்து வாழ மாயனா அன்பனா நம்மை அழைக்கின்றார். இறைவனாட்சி மண்ணி மலர இதயம் மகிழ்ந்து பகிர்ந்து வாழ மாயனா அன்பனா நம்மை அழைக்கின்றார். பாருங்கள் கூடுங்கள் அன்பில் அணைய அருளில் வளர சேருங்கள். வாருங்கள் கூடுங்கள் அன்பில் அணைய அருளில் வளர சேருங்கள். இறைவனாட்சி மண்ணி மலர இதயம் மகிழ்ந்து பகிர்ந்து வாழ மாயனா அன்பனா நம்மை அழைக்கின்றார். ஏழை மாந்தர் ஏற்றம் காண இறைவன் அழைக்கின்றார். ஆலயம் பாருங்கள் நம்புதேவன் பாருங்கள். எழுச்சி வாழ்வை பிறரில் விதைக்க அவரை விளைகின்றார். ஆலயம் பாருங்கள் நம்புதேவன் பாருங்கள். விழுகின்ற மனிதமும் அழுகின்ற இதயமும் ஆலயம் பாருங்கள் அன்பு தேவன் பாருங்கள். வாருங்கள் அன்பு தேவன் பாருங்கள். வாருங்கள் கூடுங்கள் அன்பில் அணைய அருளில் வளர சேருங்கள். வாருங்கள் கூடுங்கள் அன்பில் அணைய அருளில் வளர சேருங்கள். அன்பில் அணைய அருளில் வளர சேருங்கள். தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, உபகார மாதாவுடைய அன்பு பக்தர்களே, 126வது முதல் மாத சனிக்கிழமை ஆகிய இன்று அவருடைய பலிபீடத்துக்கு முன்பாக நாம் கூடி வந்திருக்கிறோம். எனவே நம்முடைய ஜெபங்களுக்காகவும் நம்முடைய தேவைகளுக்காகவும் வாஞ்சையோடும் குறிப்பாக இரக்கத்தோடும் பரிந்துரை செய்கின்ற உபகார தாயினுடைய இந்த ஜெபத்தில் நாம் பங்கேற்போம். இரக்கமுள்ள தாயே, உதவி என வருவோருக்கு ஆதரவளிக்க ஓடி வரும் உபகார அன்னையே, உமது பாதம் வந்துள்ள உன் பிள்ளைகளை கண்ணோக்கும் அம்மா. நீர் உமது திருமகன் வழியாக எங்களுக்கு அடைந்தருளிய வரங்களுக்காக நெஞ்சார்ந்த நன்றி நல்கின்றோம். நாங்கள் உன் மீது அன்பு செலுத்துகிறோம், உம்மை நேசிக்கிறோம். எங்கள் அன்பு எமக்கு காட்ட எப்போதும் எங்களால் முடிந்தவரை அனைவரையும் உம்மிடம் கொண்டு வர உமக்கு வாக்களிக்கிறோம். உமது ஆசியை வெளிப்படுத்துவோம். உலகம் போற்றும் உபகார தாயே, இறைவனிடம் சக்தி வாய்ந்தவளே, எங்களுக்கு இந்த வரங்களை பெற்று தாரும். சோதனைகளை வெல்லும் பலத்தையும் இயேசு கிறிஸ்துவிடம் தூய்மையான அன்பையும் நல்ல மரணத்தையும் அறிந்து தாரும். உம்மோடும் உமது திருமகனோடும் என்றென்றும் வாழ அருள் புரியும். இத்திருத்தலத்தின் பாதுகாவலியான புனித உபகார தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கின்ற புனித உபகார மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்கு மட்டுமல்ல, எங்களை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பிற மதத்தை சார்ந்த குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கின்ற புனித உபகார மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உமது திருத்தாயக புனித உபகார அன்னையின் சொல்லிருக்கிற இங்கே கலிலேயாவின் கானா ஒரு திருமண விழாவில் தண்ணீரை திராட்சை ரசமாக்கினரே, எங்கள் தாயாகிய புனித உபகார அன்னையின் மகிமையை போற்றி புகழ எங்கு கூடியிருப்பவர்கள் மன்றாட்டுகளுக்கு செவிசாய்த்தருளும். எங்கள் மனமார்ந்த நன்றியை ஏற்றுக்கொண்டு எங்கள் விண்ணப்பங்களை கேட்டு தயவுடன் அருள் புரிவீராக. எனக்கு வேறு ஆதரவில்லையே. என் அம்மா நாலா பக்கத்திலும் ஞானம் நிறைந்த எதிரிகள் என்னை வளைத்துக் கொண்டு நிற்கிறார்களே, நான் என்ன செய்வேன்? என் தாயே, உமது திருமகன் தரும் மீட்பை அனுபவிக்க எனது பாவ பழக்கங்கள் தடையாக இருக்கின்றனவே. நான் துன்புறும் நேரத்தில் எனக்கு உதவி செய்ய வாரும். இஸ்பானியா தேச மக்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க நீர் உபகாரம் செய்ததை நான் மறப்பேனா? அல்பிஜேன்ஸ் என்னும் தப்பறை கொள்கையாளர்கள் திருச்சபைக்கு எதிராக கலகங்களை விளைவித்த போது நீர் புனித சுவாமிநாதரை கொண்டு ஜெபமாலை செய்து தீமைகளை நீக்கியது உலகம் அறிந்த காரியம் அல்லவா? வாழ்வோரை பாதுகாவலும் மரிப்போரை மீட்புமாய் இருப்பவர் நீரே.
உமது திருப்பெயர் எங்கள் நாவில் என்றும் ஒழிப்பதாக. முக்கியமாக சோதனை நேரத்திலும் மரண வேளையிலும் எங்களுக்காக உமது திருமகனிடம் பரிந்து பேசுவீராக. ஆமென். அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, பாசமிகு அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, 126வது முதல் மாத சனிக்கிழமை ஆகியன்று இந்த உபய திருப்பலியை குறிப்பாக இன்றைய அன்பின் உணவை வணங்கி இன்றைய செலவினங்களை ஏற்றுக்கொள்கின்ற காட்டுக்குடியை சார்ந்த திருவாளர் அருளானது செல்வராணி இந்த குடும்பத்தினருக்காகவும் தொடர்ந்து இந்த நிகழ்வினை ஹோலி மதர் யூடியூப் சேனல் மூலமாக நமக்கு ஒளிபரப்புகின்ற திருவாளர் வின்சன் மற்றும் அவரை சார்ந்த குழுவினர்களுக்காகவும் தொடர்ந்து திருப்பலியை சிறப்பான வித்து செபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவிகளை ஏற்றுக்கொள்கிறேன். சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்மையான புனித மரியாதையும் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமுள்ள இறைவா, வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும். கடவுளை பெற்றெடுத்த புனித அன்னையின் நினைவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் பாவங்களிலிருந்து விடுபட்டு எழ செய்வீராக.
உம்மோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இச்சொற்கள் எல்லாம் உங்கள் செவிகளில் விழுமாறு உரைக்க ஆண்டவர் உங்களிடம் என்னை உண்மையாகவே அனுப்பியுள்ளார். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 26, இறை திருவசனங்கள் 11 முதல் 16 மற்றும் 24. அந்நாள்களில் குருக்களும் இறைவாக்கினரும் தலைவர்களையும் மக்கள் அனைவரையும் நோக்கி, இந்த ஆள் கொலை தீர்ப்புக்கு உரியவன். ஏனெனில் நீங்களே உங்கள் காதால் கேட்டது போல இந்நகருக்கு எதிராக இவன் இறைவாக்கு உரைத்துள்ளான் என்று முறையிட்டனர். அப்பொழுது தலைவர்கள் மற்றும் மக்கள் அனைவரிடமும் எரேமியா கூறியது, நீங்கள் கேட்ட இச்சொற்களை எல்லாம் இக்கோவிலுக்கும் இந்நகருக்கும் எதிராக அறிவிக்குமாறு ஆண்டவரே என்னை அனுப்பியுள்ளார். எனவே இப்பொழுதே உங்கள் வழிகளையும் செயல்களையும் சீர்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுங்கள். அப்பொழுது உங்களுக்கு அறிவித்திருந்த தண்டனை பற்றி ஆண்டவர் தம் மனதை மாற்றிக்கொள்வார். இதோ நான் உங்கள் கையில் இருக்கின்றேன். நல்லது எனவும் நேரியது எனவும் நீங்கள் கருதுவதை எனக்கு செய்யுங்கள். ஆனால் ஒன்றை மட்டும் நன்கு அறிந்து கொள்ளுங்கள், என்னை நீங்கள் கொல்வீர்களாகில் மாசற்ற இரத்தப்பழி உங்கள் மேலும் இந்நகர் மேலும் அதில் குடியிருப்போர் மேலும் உறுதியாக வந்து விழும். ஏனெனில் இச்சொற்கள் எல்லாம் உங்கள் செவிகளில் விழுமாறு உரைக்க ஆண்டவர் உங்களிடம் என்னை உண்மையாகவே அனுப்பியுள்ளார். பின்னர் தலைவர்களும் மக்கள் எல்லோரும் குருக்களையும் இறைவாக்கினரையும் நோக்கி, கொலை தீர்ப்பு இந்த ஆளுக்கு வேண்டாம். ஏனெனில் நம் கடவுளான ஆண்டவரின் பெயராலேயே இவன் நம்மிடம் பேசியுள்ளான் என்றார்கள். ஆனால் மக்கள் கையில் எரேமியா அகப்பட்டு கொல்லப்படாதவாறு சாப்பானின் மகன் அகிக்காம் அவருக்கு உறுதுணையாக இருந்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இறைவன் புகழை பாடி மகிழ்கின்றது.
பெரிய செயல்கள் எல்லாம் இறைவன் பெயரை பாடுமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே. பெண்களுள் தூயவள் நீயே, உன் திருநாமம் வாழ்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, ஆட்சி உமக்கே. அதிகாரம் 14 திருவசனங்கள் 1-12 முடிய. அக்காலத்தில் குறுநில மன்னன் ஏரோது இயேசுவை பற்றிய செய்தியை கேள்வியுற்றான். அவன் தன் ஊழியரிடம், இவர் திருமுழுக்கு யோவான் தான், இறந்த யோவானை கடவுள் உயிர் பெற்றலச் செய்தார், இதனால் தான் இந்த வல்ல செயல்களை இவர் செய்கிறார் என்று கூறினான். ஏரோது தன் சகோதரனான பிலிப்பின் மனைவியாகிய ஏரோதியாவின் பொருட்டு யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான். ஏனெனில் யோவான் அவனிடம், நீர் அவளை வைத்திருப்பது முறையில்லை என்று சொல்லி வந்தார். ஏரோது அவரை கொலை செய்ய விரும்பினான். ஆயினும் மக்கள் கூட்டத்தினர் அவரை ஒரு இறைவாக்கினர் என கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினான். ஏரோதின் பிறந்த நாளில் ஏரோதியாளின் மகள் அவையினர் நடுவில் நடனமாடி ஏரோதை அகமகிழ செய்தாள். அதனால் அவள் எதை கேட்டாலும் அளிப்பதாக அவன் ஒரு வாக்குறுதியை ஆணையிட்டு அறிவித்தான். அவள் தன் தாய் சொல்லிக் கொடுத்தபடியே திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து, இங்கே எனக்கு கொடும் என்று கேட்டாள். இதை கேட்ட அரசன் வருந்தினான். ஆனாலும் தான் விருந்தினர் முன் ஆணையிட்டதால் அதை அவளுக்கு கொடுக்க கட்டளையிட்டான். ஆள் அனுப்பி சிறையில் இருந்த யோவானின் தலையை வெட்ட செய்தான். அவருடைய தலையை ஒரு தட்டில் வைத்து கொண்டு வர செய்து அதை சிறுமியிடம் கொடுத்தான். அவளும் அதை தன் தாயிடம் கொண்டு சென்றாள். யோவானுடைய சீடர் வந்து அவருடைய உடலை எடுத்து சென்று அடக்கம் செய்தனர். பின்னர் இந்நிகழ்ச்சிகளை இயேசுவிடம் போய் அறிவித்தனர். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஏழையின் காணிக்கை ஏற்றிடுமே. இறைவனின் பாதம் இணைந்திடும் நேரம் இதயத்தின் காணிக்கை உவந்தளித்தே. இதயத்தின் கண்கள் உனை தேடும், என்றும் இறைவா உந்தன் பதம் நாடும். இதயத்தின் கண்கள் உனை தேடும், என்றும் இறைவா உந்தன் பதம் நாடும். உன் நினைவெனும் கோவிலில் நீதமொரு பலியன நிம்மதி தேடி நான் தொழுதே. என் மனமெனும் தோட்டத்தில் மகிழ்ந்திடும் இறைவா, மலர்களின் காணிக்கை உமக்களித்தே. என் மனமென்னும் தோட்டத்தில் மகிழ்ந்திடும் இறைவா, மலர்களின் காணிக்கை உமக்களித்தே. இறைவனின் பாதம் இணைந்திடும் நேரம் இதயத்தின் காணிக்கை உவந்தளித்தே. இறைவனின் பாதம் இணைந்திடும் நேரம் இதயத்தின் காணிக்கை உவந்தளித்தே. சகோதர சகோதரி, என்னுடைய உங்களுடைய
புனிதமான இத்திருப்பலி அல்லாமலும் தந்தையாகிய இறைவனை கேட்டதாக முடி சேர்ந்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகளுடைய தாய் நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இத்திருப்பலியின் காணிக்கை உமக்கு எல்லையற்ற அருள் துணையால் உமக்கு நிலையான கொடையாக மாற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பினோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் விழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவினில் இட்டதால் அந்த அன்னை உடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கண்ணிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு கொடுத்தார். அவர் வழியாகவே எமது மாண்பை வானக தூதர்கள் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றுள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மிழ்ந்து இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இந்த பலிபீடத்திலே மாறுபனவாக அவர் பாடுபட உளம்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு ஆண்டவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காகவே கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்தி அருந்திய வெண்கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு ஆண்டவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகவே செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இரத்தினை அறிக்கையிடுகின்றோம்.
ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் இந்த பரிசுத்த இரத்தத்தையும் இந்த மகிமையான நேரத்திலே ஆண்டவரை குடும்பங்களாக சேர்ந்து நாம் ஒப்புக் கொடுக்கிறோம். ஓம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு அதற்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு முழு மனதோடு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை நீர் எங்களுக்கு கொடுத்த ஆவியின் கொடைகளால் ஒவ்வொரு நாளும் கொடுத்து எங்களை வழிநடத்துவீராக. ஆண்டவரை உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் மறைமாவட்ட பரிபாலகர்கள் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுவோம் என்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் யார் நியாத ஆத்துமாக்களையும் ஒளிமைக்கும் திரும்ப ஏற்றுக்கொள்ளும். குறிப்பாக 126வது மாத முதல் சனிக்கிழமை ஆகின்று இந்த மாதத்தின் முதல் சனியாகிய இன்று உம்முடைய பலிபீடத்துக்கு முன்பாக குறிப்பாக உபகாரத்தாயின் ஆலயத்திலே முழந்தால் படியிட்டு இந்த திருப்பலி என்ற ஜெபத்தோடு தங்களுடைய பொருத்தனைகளையும் குறிப்பாக தங்களுடைய ஜெபங்களையும் ஒப்புக்கொடுக்கின்ற அனைத்து குடும்பங்களையும் மீண்டுமாக உபகாரத்தாயின் வல்லமையான பரிந்துரை வைத்து நாங்கள் ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் வருகின்ற உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே எல்லாவிதமான ஆசீர்வாதத்தையும் பெற்று சமாதானத்தோடும் மகிழ்ச்சியோடும் வாழும்படியாக நிச்சயிப்பீராக. மேலுமாக இன்றைய நாளிலே அன்பின் உணவை கொடுத்து எங்களுக்கு நிறைவு செய்கின்ற திருவாளர் அருளானது செல்வராணி என்ற குடும்பத்தினரையும் அவருடைய தேவைகளையும் சந்திப்பீராக. மேலுமாக இங்கு வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொரு மீதும் இரக்கம் ஆயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள் இத்திருத்தலத்தின் பாதுகாவலியான புனித உபகாரத்தாய் மற்றும் விளையும் புகுந்தோராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று ஓம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். இயேசு ஆண்டவன் மக்கற்றுக் கொடுத்த ஜெபத்தை விண்ணக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு மன்றாடி நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு விடவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை அமைதியை நான் உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று ஓம் திருத்தூதர்களுக்கு விளைந்தீரே. எங்கள் பாவங்கள், பலவீனங்கள், குறைபாடுகள் இவற்றையெல்லாம் நீர் பார்க்காமல் ஆண்டவரை நாங்கள் மீது வைத்திருக்கின்ற அன்பையும் விசுவாசத்தையும் மட்டுமே கண்ணோக்கி எங்களுக்கு தேவையான மன அமைதியும் நாங்கள் தேடி வந்த நன்மைகளையும் கொடுத்து எங்களை நிறைவு செய்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இயேசு கொடுத்த அமைதியை ஒரு மற்றோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவன் இயேசு கிறிஸ்து சென்ற இடமெல்லாம் நன்மையே செய்து கொண்டு சென்றவர். மீண்டுமாக இதோ திருப்பலி என்ற ஜெபத்தின் வழியாக மீண்டுமாக விண்ணகத்தில் இறங்கி வந்த உயிருள்ள கடவுள். எனவே இவரை நம்பி வந்திருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் உண்மையிலே பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, மீண்டுமாக ஒரு ஆசீர்வாதமுள்ள ஒரு நாளை
ஆண்டவர் நமக்கு கொடுத்து இந்த திருப்பலியின் மூலமாக ஆசீர்வதித்ததற்காக எல்லா புகழும் இறைவனுக்கு, எல்லா மகிமையும் ஆண்டவருக்கு என்று சொல்லி உபகாரத்தின் வழியாக தொடர்ந்து ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். எனவே இன்றைய நாளில் இந்த சிறப்புக்குரிய இந்த முதல் சனிக்கிழமை அன்பின் உணவை நமக்கு வழங்கி நமக்கு சிறப்பிப்பவர்கள் காட்டுக்குடியை சார்ந்த திருவாளர் ஏ அருளானந்து செல்வராணி குடும்பத்தினர். எனவே அற்புதமான ஒரு உயிருள்ள ஒரு சாட்சியை இந்த குடும்பத்தின் மூலமாக ஆண்டவர் கண்டுணரும்படியாக செய்திருக்கிறார். எனவே கேன்சர் பேஷண்ட் என்று மற்றவர்களால் முத்திரையிடப்பட்டதிலும் இவருடைய ஜெபித்த, குறிப்பாக உபகாரத்தாயை நோக்கி ஜெபித்தனுடைய விளைவாக இவருடைய நோய் முற்றிலும் மறைந்து போன அந்த ஒரு அற்புதமான காரியத்திற்காக ஏதோ நன்றியோடு இந்த ஆலயத்தினுடைய இந்த வாசலில் நிற்கிறார்கள். எனவே இந்த குடும்பத்தார் இன்று நமக்கு ஆண்டவர் கொடுத்த மிகப்பெரிய ஒரு சாட்சி. நம்மையும் ஆண்டவர் அந்த சாட்சியாக உயர்த்துவார் மாதாவை நோக்கி நாம் ஜெபிக்கின்ற பொழுது. எனவே எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கின்ற மாதா என்ற வார்த்தை இந்த ஆலயத்திற்கு வருகின்ற பொழுது நம்முடைய காதுகளிலே ஒன்றும் ஒழித்து நமக்காக இன்றும் ஒவ்வொரு சிறிய காரியத்தையும் செய்து கொண்டிருக்கிறவர்கள். எனவே அந்த விதத்தில் இந்த ஒரு காரியத்தை, மிகப்பெரிய ஒரு காரியத்தை, சிறிய காரியமல்ல, மிகப்பெரிய ஒரு காரியத்தை உலகமே நம்பவே முடியாத ஒரு சூழ்நிலை, கேன்சர் நோயிலிருந்து முற்றிலுமாக விடுதலை கொடுத்த பரிந்துரை செய்த உபகாரத்தாயை மகிமைப்படுத்தின் விதமாக இது அந்த குடும்பத்தை இன்றைய நாளிலே நம்ம கொடுத்ததற்காக திருத்தலத்தின் சார்பாக நம்முடைய பலத்த கரங்களை தட்டி நம்முடைய நன்றியையும் பாராட்டி இந்த குடும்பத்தை அறிவிப்போம். அதனைத் தொடர்ந்து அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளை பல்வேறு வளர்ச்சி பணிகளை ஆண்டவர் உபகாரத்தாயின் மூலமாக பல குடும்பங்களின் மூலமாக செய்து கொண்டு வருகிறார்கள். எனவே அதற்காக மீண்டுமாக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எனவே அந்த உபகாரத்தாயினுடைய மற்றொரு ஒரு காரியம், நாம் ஆலயத்திற்கு வெளியில் நிற்கின்ற பொழுது சில சமயத்தில் மிகப்பெரிய ஒரு வெயிலின் கொடுமை நமக்கு தெரிவதை நாம் காண்கின்றோம். எந்த இடங்களிலும் சரியான ஒரு போதிய மர வசதி இல்லை. எனவே இருக்கின்ற இடத்துல ஒரு மரங்களை நாம் வைத்து இந்த இடத்தில் அழகுபடுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்தோம். எனவே இதன்படி ஒரு குடும்பத்தினர் நமக்கு கிடைத்திருக்கிறார்கள். எனவே காரைக்குடியை சார்ந்த திருவாளர் மெய்யபுரம் தான், மெய்யபுரம் மற்றும் காரைக்குடியை சார்ந்த திருவாளர் சுரேஷ் விக்டோரியா குடும்பத்தினர் சுமாராக ஒரு 2 லட்சம் மதிப்புள்ள மரக்கன்று மட்டுமல்ல, அதற்கான போதுமான தண்ணீர் வசதி எல்லாம் சேர்த்து நமக்கு அதை கொடுப்பதற்காக சம்மதித்து அட்வான்ஸ் முதல் தொகையாகவும் ஆலயத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள். எனவே நம்முடைய திருத்தலத்தின் சார்பாக நம்முடைய மிகப்பெரிய ஒரு நன்றியை மீண்டுமாக நம்முடைய கரங்களை தட்டி அந்த குடும்பத்தாருக்கு நாம் தெரிவிப்போம். தொடர்ந்து அவரை பாராட்டுகின்ற கௌரவிக்கின்ற விதத்திலே ஒரு சிறிய பொன்னாடை போர்த்தி நாம் மகிழ்விப்போம். அதைத் தொடர்ந்து நன்றிக்குரியவர்கள் ஒவ்வொரு மாதமும் குறிப்பாக நெய்வாசலை சார்ந்த நம்முடைய பாசத்திற்குரிய அருள் சகோதரிகள் மற்றும் யூடியூப் சேனல் மூலமாக நமக்கு ஒளிபரப்பு செய்கின்ற திருவாளர் வின்சென்ட் மற்றும் நமக்கு இந்த வழிபாட்டில் உதவி செய்கின்ற பாடர் குழுவினர் திருவாளர் டென்னிஸ் மற்றும் இந்த ஊரை சார்ந்தவர்கள் மற்றும் இன்றைய நாளில் ஊரை சார்ந்த சில பெண்களும் இந்த பாடல் குழுவில் இடம்பெற்றிருந்தார்கள். எனவே அவர்களுக்கும் தொடர்ந்து இந்த திருத்தலத்தை பல்வேறு நிலைகளை உயர்த்துவதற்காக பாடுபடுகின்ற நம்முடைய பாசத்திற்குரிய காரிஸ் திருவாளர் யு சந்தன்ராஜ் ஆசிரியர் மற்றும் கணக்கப்பள்ளி திருவாளர் ராஜேந்திரன், இவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றி நம்முடைய கரங்களை தட்டி நாம் தெரிவித்துக் கொள்வோம். அதைத் தொடர்ந்து அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இந்த ஆலயம் வெறுமையாக இருக்காத வண்ணமாக ஒவ்வொரு மாதம் சனிக்கிழமை தோறும் நிறைய மக்களை இந்த இடத்திற்கு ஆண்டவர் அற்புத விதமாக அழைத்து வந்து ஆண்டவரை ஆராதிப்பதற்குரிய ஒரு இடமாக மாற்றிக்கொண்டிருக்கிறார். எனவே சனிக்கிழமை என்று சொன்னவுடன் இப்பொழுதுதான் வந்த மாதிரி தெரிகிறது, உடனே அடுத்த மாதத்தினுடைய சனிக்கிழமை வந்து விடுகிறது. எனவே அப்படியாக ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துகின்ற பொழுது நேரம் காலம் எதையெல்லாம் கடந்து போகிறது, மிகவும் விரைவாக பறந்து செல்கிறது. எனவே இதன்படி இத்தனை மக்களை ஒவ்வொரு இடங்களிலிருந்தும் பல்வேறு இடங்களிலிருந்தும் இங்கு அழைத்து வந்திருக்கிறார்கள் கடவுள் அன்னை குறிப்பாக உபகாரத்தாயினுடைய அந்த பரிந்துரையினால். எனவே உங்கள் ஒவ்வொருவருக்கும் மீண்டுமாக பல்வேறு இடங்களில் வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் மீண்டுமாக அன்னையினுடைய பக்தர்களாகி உங்களுக்கு இந்த திருத்தலத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களின் ஜெபங்களையும் நம்முடைய கரங்களை நாம் தெரிவித்துக் கொள்வோம். தொடர்ந்து அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். குறிப்பாக கடந்த மாதம் ஒரு இடத்திலிருந்து மரியாதை சேனையை ஆண்டவர் அழைத்து வந்தார். கூத்துலூர் அப்படிங்கிற இடத்துல. இன்னைக்கு மாதா கொஞ்சம் வெகு தூரம் போய் அது பக்கத்தில் இருக்குது.
இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போய் ஓரியூர் அப்படிங்கிற ஒரு இடத்துலேருந்து மரியாயின் சேனை அவர்கள் பிடித்தமான ஒரு பிள்ளைகள். எனவே அவர்களை நம்முடைய இந்த 8வது மாதத்தில் முதல் சிலைக்கு அழைத்து வந்திருக்கிறார்கள். எனவே சிறப்பான விதத்தில் அவர்களுக்கு நம்முடைய நன்றியையும் பாராட்டுதல் நாம் தெரிவித்துக் கொள்வோம். தொடர்ந்து ஜெயிப்போம். இன்று ஆராதனையுடைய முக்கிய கருத்து என்ன அப்படின்னா, மார்த்தாள் மரியாள் வீட்டில் இறைவன் தங்கி ஆசீர்வாதம் கொடுத்தாரு. ஏன்னா அவங்க நம்பினதுனால லாசரை உயிர்ப்பித்தார். அதே மட்டும் நம்ம குடும்பத்துலேயும் இறைவன் தங்கணும், தங்கியிருக்காரு. இது நாள் வரையும் தங்கி வழிநடத்தி வராரு, இன்னுமே தங்குவார் அப்படிங்கிற நம்பிக்கையோட நம்மளுக்கு நம்பிக்கையை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நகைச்சுவையோடு சிந்திக்கக்கூடிய வகையில் இந்த ஆராதனையை அருமையாக வழிநடத்திய அருட்தந்தை ஞானதுரை அவர்களுக்கு எங்களது நன்றியை கூறிக்கொண்டு இந்த பொன்னாடையை அணிவிக்கின்றோம். இந்த திருத்தலத்தை நிர்வகித்து வரும் காரியஸ்தர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க திருமதி இனாசியம்மாள் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். கரங்களை தட்டி நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம். எனவே சகோதரி சொன்னது போன்று இதோ நம்பிக்கையோடு நாம் வாழ்வதற்கு மீண்டுமாக ஒரு குடும்பத்தை ஆண்டவர் அடையாளப்படுத்தி கொடுத்தார். எனவே அந்த குடும்பத்தின்படி நம்முடைய குடும்பம் இருக்கும்படியாக இப்பொழுது இந்த நன்றி ஜெபத்திலே பங்கெடுப்போம். நன்றியோடு மன்றாடுவோம். ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடு நாங்கள் நிலையான மீட்பில் பங்கு பெற உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது அருளின் நிறைவால் மாட்சியுறும் நாங்கள் மீட்பின் தொடர் வளர்ச்சியை தூய்த்துணர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய கணக்க பிள்ளை காசு இல்லைன்னா ஒன்றும் நடக்காது. இவர் வேஸ்ட்டு, காசு வச்சுருக்கிறவர் அவர். எனவே அவரை மறந்துடாதீங்க. எனவே அவருக்கு இப்பொழுது இந்த ஓரியூரிலிருந்து வந்திருக்கின்ற அந்த அன்பிய குடும்பங்கள் சார்பாக பொன்னாடை பொருத்தி இப்பொழுது கௌரவிக்கப்படுகிறார். நம்முடைய கரங்களை தட்டி நன்றி பாராட்டு. உபகாரத்தை உற்று நோக்குவோம். நம்பிக்கையோடு வந்திருக்கின்ற நாம் நம்முடைய நம்பிக்கையை ஒருபொழுதும் வீண்போகாதபடி நம்முடைய செபங்களுக்காக பரிந்துரை செய்கிறார். நம்பிக்கையோடு இந்த மாதம் முழுவதும் நாம் தேடி வந்திருக்கின்ற காரியங்கள் 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை பெருக்கும்படியாக இதோ எனக்காக யாவையும் செய்து முடிக்குமாறா, எனக்காக யாவையும் செய்து முடிக்குமாறா, எனக்காக யாவையும் செய்து முடிக்குமாறா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் புனித உபகாரமாதாவின் பரிந்துரையிலே நம்முடைய குடும்பங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை தருவாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி. கடவுள் திருமண் கூறம்மா, உந்தன் பிள்ளை நாங்கள் தாரம்மா, எங்கள் சொந்தம் நீயே தாரம்மா. நீயம்மா, நீயம்மா, நீயம்மா,
அலை தாண்டி யாம் செல்கிறோம், வாழ்வின் அலை பேற்று பணி செய்கிறோம். நலம் காக்க உமை நாடினோம், இயற்கை இடநீக்க துணை வேண்டினோம். தாயும் மகனும் எம்மோடு பாருங்கள், அம்மா தந்தையாவினாற்ற